ஓகே நம்ம இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிங்கோட ட்ரேடிங்கோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த சீரிஸோட ஆல்ரெடி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட ஃபஸ்ட் கிளாஸ் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். இதில் முழுக்க பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிங்கோட தொழில்நுட்ப பகுப்பாய்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்ல போனால். டெக்னிக்கல் அனலைசிங்கோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் எது ஒரு விஷயம் எடுத்துக்கினாலும் அதுக்கு வந்து ஹிஸ்ட்ரி தான் முக்கியத்துவம். ஃபஸ்ட்டு அதுதான் ஸ்டார்டிங் ஃபுல்லியாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு எடுத்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம்னா கடகால் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் மேலே வர வீடு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சிங்கன்னா தான் நீங்கள் ட்ரேடிங்கில் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, அந்த எப்போ உருவாச்சு இந்த டெக்னிக்கல் அனலைசிங்கிறது ட்ரேடிங்கில், அதனால் என்னென்ன இம்பேக்ட் ஆச்சு மார்க்கெட்லாம் அப்படின்றது, எதனால் அதை மாறுச்சு, மார்க்கெட் எப்படி மாறுச்சுன்ற விஷயம் கூட நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த ட்ரேடிங் முக்கியமாக யூஸ் பண்ணுறது தெரியுமா, ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா, ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் கோர்ஸ் தான் இந்த டெக்னிக்கல் அனலைசிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இது முக்கியமான பார்த்துங்க. நீங்கள் பார்த்து ஒரு 4-5 பேருக்கு நீங்கள் உதவுங்க, சொல்லி இதுவோ இப்போல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ டெக்னிக்கல் அனலைசிங் வந்து எதுலேருந்து மாறுபட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சொத்து எடுத்துக்கங்களேன். எதனா ஒரு எதனா ஒரு சொத்து, எக்ஸாம்பிள் ஒரு வீடுன்னு அது ஒரு சொத்து தான். அந்த சொத்தோட நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம் தெரியுங்களா. இது நல்லா இருக்குமா, இந்த இடத்துல நம்ம நிலம் வாங்கி வச்சா ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். அதை கம்பேர் பண்ணும் போது டெக்னிக்கல் அனலைசிங் வந்து வேறுபட்டது. ஓகேங்களா, இது வந்து வேறு மாதிரி. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதை அனலைசிங் பண்ணுவோம், இங்கே வந்து டெக்னிக்கல் அனலைசிங் பண்ணுறோம். ஓகே, அது வெறும் ஜஸ்ட் அனலைசிங், ஆனால் இது வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம் நம்ம இதை. ஓகேவா, அதனால தான் வந்து இதுலேருந்து இது வந்து மாறுபட்டதுன்னு நான் சொல்ல வரேன். எதுலேருந்து? அனலைசிங்லேருந்து டெக்னிக்கல் அனலைசிங் வந்து மாறுபட்டது. இப்போ டெக்னிக்கல் அனலைசிங் வந்து ஒரு 2 காரணியை மட்டும் தான் ஆய்வு செய்யும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கோட விலையும் அதோட வால்யூமையும் தான் இது வந்து அளவிடும். ஓகேங்களா, இதுக்கு தான் மோஸ்ட்லி வந்து டெக்னிக்கல் அனலைசிங் இது 2 தான் வந்து பண்ணுது. ஓகேங்களா, உங்களுக்கு யாருக்குமே தெரியுமான்னு தெரில, வாரன் பஃபெட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது தெரியாமல் யாரும் இருக்க மாட்டீங்க. வாரன் பஃபெட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் ஒரு பபுள் கம் தெரியும்ல, சுவிங்கன்னு சொல்லுவாங்க, பபுள் காமியும் கொக்கோ கோலா இருக்குல்ல, அது வந்து வீடு போய் விற்பனை செஞ்சிருந்தார். ஓகேங்களா, அவர் எப்படி விற்பனை செஞ்சால் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் 6 வயசு இருக்கும்போது அவர் என்ன பார்த்தா 6 கொக்கோ கோலா பாட்டிலை வாங்கிட்டு போயிட்டு அதை என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா 0.05, ஓகேங்களா, 0.05 அமெரிக்கன் டாலருக்கு அந்த ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து விற்றுடுவார். எவ்வளோ? 25 காசு வாங்கி 0.05 அமெரிக்கன் டாலருக்கு அதை வந்து விற்றுடுவார். அதனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 5% லாபம் பார்ப்பார். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், ஏன் அவர் வந்து கொக்கோ கோலா சூஸ் பண்ணோம்? பெப்சி இருக்குது, நிறைய இருந்துச்சு அப்போல்லாம். ஓகேங்களா, ஏன் இவர் கொக்கோ கோலா சூஸ் பண்ணணும்னா, அவரோட தாத்தா கடை இருக்கும். ஓகேங்களா, இப்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட்டோட தாத்தா கடை இருக்குல்ல, அவர் தாத்தா கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய காலி கேன் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது கொக்கோ கோலாவோட காலி கேன் தான் இருக்குமா. என்ன இருக்குமா, நிறைய அவர் தாத்தா கடை நிறைய இது ஜூஸ் இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா மட்டும் தான் நிறைய கீழே கேன்கள் நிறைய இருக்குமா, வெத்து கேன்கள் நிறைய இருக்குமா. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும், அவர் என்ன புரிஞ்சிக்கணும் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து அவரும் நீங்களும் என்ன புரிஞ்சிக்கணும் பார்த்தீங்கன்னா, என்ன இல்லை, இப்போது இதிலே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். டெக்னிக்கல் அனலைசிங்னா எந்த கம்பெனி வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்கோ அந்த இடத்துல தான் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இதே மூலியமாக தான் டெக்னிக்கல் அனலைஸ் ஒரு சிம்பிள் உதாரணம் இது தான். ஓகேங்களா, இதில் நீங்கள் புரிஞ்சுன்னு இருப்பீங்க ஏன்னா ஏதுன்றது. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சிங்கன்னா, டெக்னிக்கல் அனலைசிங் வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அங்கே காலி கேன் விற்ற மாதிரி தான். எந்தெந்த காலி கேன்லாம் இருக்கோ அந்த கம்பெனி தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோன்றது புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா, அதுதான் ஒரு உதாரணம். ரொம்ப ஈஸி தான் டெக்னிக், அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது நண்பா, ஈஸி தான். இப்போ டெக்னிக்கல் அனலைசிங் பார்த்தீங்கன்னா, இப்போ வெவ்வேறு கம்பெனிலாம் இருக்கும். அந்த வெவ்வேறு கம்பெனியோட தயாரிப்பை வந்து மதிப்பிடுறதுக்கு தான் நம்ம வந்து டெக்னிக்கல் அனலைசிங் யூஸ் பண்ணுறோம். அது வந்து நேரத்தையும் வாய்ப்பையும் அதை கம்பேர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த டெக்னிக்கல் அனலைசிங் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த தயாரிப்பு என்னென்ன தயாரிச்சிருக்காங்க, இது ஓகே சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகாதா, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைசிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ட்ரேடிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் டூல்ஸ் எல்லாம் இருந்தாலும் இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா குறுகிய கால சிக்னல்ஸை வந்து நம்ம கண்டறிய தான் பயன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, குறுகிய கால ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கோஸ் தான் நம்ம வந்து இந்த டெக்னிக்கல் அனலைசிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஓகே, டெக்னிக்கல் அனலைசிங்கோட சிறந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரலாற்று தகவல்லாம் இருக்குல்ல, இப்போ வரலாற்றில் இப்படி நடந்துச்சு சொல்கிறாங்களே, அதை வந்து நம்ம வந்து அனலைசிங் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கல் அனலைசிங் தான் பயன்படுத்துவாங்க. அதுதான் இதோட சிறப்பு அம்சமே. டெக்னிக்கல் அனலைசிங்கோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று தகவலையும் கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆய்வு மேற்கொள்ளலாம். ஓகேங்களா, இதுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். நம்ம சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்ப பகுப்பாய்வு அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு ட்ரேடர் அந்த நம்ம எடுக்கிற ட்ரேட் நல்லா தான் இருக்கா, இது நல்ல கம்பெனியாக, இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத தான் யூஸ் பண்ணுறது தான். சிம்பிள் வேர்டில் சொல்ல போனால் இதுதான் ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா,
இப்போ வந்து வரலாறு எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்டிங்கை வந்து அனலைசிங் பண்ணுறதுக்கு வந்து டெக்னிக்கல் அனலைசிங் வந்து யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கப்படுது. ஆனால் உண்மையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு விலையை ஒரு ப்ரைஸை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த டெக்னிக்கல் அனலைசிங் பயன்படுத்தினாங்க. எப்போது 1800 அவர் வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் கேண்டல் ஸ்டிக்குன்னு வந்துச்சு. மெழுகுவத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கேண்டல் ஸ்டிக் ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அது பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் ஜாப்பனீஸ் இருக்காங்களே, ஜாப்பனீஸ் அரிசி வர்த்தகர்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாப்பனீஸ் ரைஸ் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனேஷோ ஓமான் தான் இதை வந்து கண்டுபிடிச்சார். இந்த கேண்டல் ஸ்டிக் ஸ்டாக் அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு வந்து எல்லாம் நம்பப்படுது. அப்போது ஜப்பானீஸ் ரைஸ் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து முனேஷோ ஓமார் தான் இந்த வந்து கேண்டல் ஸ்டிக்கை உருவாக்குனாங்க வந்து எல்லாம் சொல்கிறாங்க. அப்போது அதுக்கப்புறம் இந்த ஸ்டீவ் நீல்சன் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த மெழுகுவத்தி கேண்டல் ஸ்டிக் சார்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஷேரை வந்து ரேங்கிங் பண்ணுறதுக்கோசரம் அவர் வந்து பயன்படுத்துகிறாரு. இது பார்த்திங்கன்னா அந்த மேற்கு சைடில் இருக்க எல்லாருக்குமே இது வந்து தெரிய வருது. ஓகேங்களா? இப்போது ஜப்பானில் இருக்கிறவங்க ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அரிசின்னு சொல்கிறாங்களா, ரைஸ் அந்த டெக்னிக்கை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்போது 1800 வந்து அப்போது வந்து இது ஃபேமஸ். ஓகேங்களா? இது வந்து இப்போது ஜப்பானில் அந்த அரிசி சந்தை இருக்குல்ல, ரைஸ் ட்ரேடிங், அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முனேஷோ ஓமா வந்து இன்றைய மதிப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைய மதிப்பில் $10,000 மில்லியன் சம்பாதிச்சார். ஓகே, அப்போது இன்றைய மதிப்பில் அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணால் $10,000 மில்லியன் சம்பாதிச்சார். அதனால் என்ன பண்ணாங்க, இந்த ஜப்பானிய அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இவரை முனேஷோ ஓமாரை வந்து நிதி ஆலோசகராக நியமித்தாங்க. அப்போ வந்து இதனால் இவர் வந்து அப்போவே வந்து அவ்வளோ புதுசாலே வேலை செஞ்சுக்கிறாப்புல பாருங்கள் அவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த டெக்னிக்கல் அனலைசிங் வந்து எப்போ வந்து அறிமுகப்படுத்தப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 1890 பார்த்தீங்கன்னா இந்த கணினி இந்த ஆன்லைனில் வருது. ஓகேங்களா? அப்போது டெக்னாலஜி அப்போவே இருந்தாலும், ஆனால் எப்போ பார்த்தீங்கன்னா 1890 மட்டும்தான். 1890 தான் இது வந்து கணினியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு அவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போது நவீன தொழில்நுட்ப பகுப்பாய்வோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, நவீன தொழில்நுட்ப அதான் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நவீன தொழில்நுட்ப பகுப்பாய்வின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் சொல்லுவார் அவர். ஓகேங்களா? அவர் தான் வந்து இந்த ஒரு டான்ற ஒரு விதியை உருவாக்குறாரு. ஓகேங்களா? இந்த டான்ற விதி வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய பலவித மாற்றங்கள்லாம் ஏற்படுது. இந்த விதியை யூஸ் பண்ணி இந்த விதியை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவர் கூட வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரிலாம் இருக்குது, டெக்னிக்கல் அனலைசிஸ் வச்சு நம்ம இப்படிலாம் சமாளிக்கலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த சார்லஸ் டாவ் இவரை வச்சு வந்து நிறைய விஷயம் வந்து அவர் கண்டுபிடிச்ச ஒரு லா இருக்குது, தேரின்னு ஒரு தேரி இருக்குது. அதை வச்சு நிறைய பேர் டெக்னிக்கல் அனலைசிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒட்டுமொத்தம் அந்த சைக்காலஜிக்கலாக இது வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆஃப் ட்ரேட்னு சொல்லுவாங்க, ப்ரைஸ் மூவிங் ட்ரேட்ஸ் சொல்லுவாங்க. அது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது 2 தான் இது வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. இது 2 தான் வந்து இதான் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கன்வெர்ட்டில் பார்த்தா 2 விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான், ப்ரைஸ் மூவிங் ஆஃப் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ப்ரைஸ் மூவிங் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் அதிலே அர்த்தம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட் இட் செல்ஃப், ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் பண்ணுது இட் செல்ஃப். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த இதில். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபண்டமெண்டல் அனலைசிங்கும் டெக்னிக்கல் அனலைசிங்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா பார்க்க. இப்போ ஹிஸ்ட்ரியில் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. யார் இந்த டெக்னிக்கல் அனலைசிஸோட தந்தை சார்லஸ் டார்வின், அக்கறை யார் உருவாக்குனது, மோனிஷா ஹோமா அவர் தான் இது பண்ணார். எப்போ 1900 கண்டுபிடிச்சார். இன்னும் எதுக்கோசரம் ஜப்பானிய அரிசி சந்தைன்னு அரிசி வர்த்தகம்னு இருக்குது, ட்ரேட்ஸ், அதனால் கண்டுபிடிச்சார். அதனால் என்ன பண்ணாங்க, ஜப்பானிய அரசு வந்து இவரை வந்து நிதி ஆலோசகராக நியமித்தாங்க. இதுதான் நண்பா, இதுதான் ஃபுல் ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியை நிறைய சேனலில் சொல்லியிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நான் தமிழில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் விஷயம் நண்பா. சரி, நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் அனலைசிங் அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிங் பற்றி தான் இருக்க போது. அது இது டிஃப்ரெண்ட் பிட்வீன் இதுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே நண்பா, டேக் கேர்.